ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் உங்களுக்காவது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா, வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பத்திரத்தை பார்த்துருக்கீங்களா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க நான் எதையும் பெருசாக எடுத்துக்கல, எல்லாத்தையும் அண்ணன் தானே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க அப்படியே சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பெரியப்பா பையனை ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. போதுமே அங்கிள், அவரோட அட்ரஸை கொடுங்க, இல்லாட்டி நீங்களும் வாங்க நம்ம போய் அவரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா முதல் கொண்டு அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உங்ககிட்ட தானே எங்கள் அப்பா அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி அந்த வீடு என் பேரில் இருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அது உங்களோட பேரில் தான் இருக்குது, அதனுடைய சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் கூட எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலா அதெல்லாம் படித்து பார்க்குறாங்க. ஆமாம் அங்கிள், அந்த காலத்துலேயும் உங்கள் அப்பா உங்கள் பேரில் தான் அந்த வீட்டவே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்காக உங்கள் அண்ணனும் உங்கள் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கிற வீட்டை இப்படி ஜப்தி பண்ண வச்சுட்டாங்களே அவங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் கேட்டாங்கல்ல, பேப்பர் என் அண்ணங்காரன் அவங்ககிட்ட போயிட்டு இந்த பேப்பரை தூக்கி எறிகிறேன், இனிமேலாச்சும் அந்த வீட்டில் ஏதாவது கை வச்சா வந்து பிரச்சனை பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பேப்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.